சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஸோ கோயம்புத்தூர் வேலையாக போயிருந்தோம். ஆனால் அந்த சமயம் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவில் இதில் பார்க்க போகிறீங்க. தம்ப்லைன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு வாய்ஸும் நான் பேச கிடையாது, வீடியோஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்னு கூட நாங்கள் நினைப்போம். 2025 இருங்க, நான் உங்களுக்கு இது இன்ட்ரோ வீடியோனால எல்லாமே சொல்லக்கூடாது. ஆமாம், ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஆனால் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? 2025 எங்களுக்கு நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சில விஷயம் அதாவது நினைச்சு பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ராக்ல நம்ம நல்லா தான் போய்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிற சமயம் தான் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அது என்னால் நினைச்சும் பார்க்கல, ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்தேன். பட் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் நிறைய சொந்தங்கள் நிறைய கொடுத்துருக்குறாரு கடவுள். அதுக்கு நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி இருக்கு. அதனால அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்பம் துன்பம் ஏற்றுக்கிறோம். வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாயிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஆமாங்க, நேற்று நான் நேற்றுன்னு இல்லை, நாங்கள் எங்கள் தம்பி வீட்டுக்கு போனோம். என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, போகிறதும் அங்கே தானே இருக்காங்க தம்பியவங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை போய் பார்க்க போயிருந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட என்ன சொல்கிறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியில் எப்படி உரிமையாக இருப்போம் அதே மாதிரி தான் பழகுனாங்க. இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த உறவு இன்ஸ்டா மூலமும் சரி, ஃபேஸ்புக், யூடியூப் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தம்பி, இவருக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க. இவர் வீட்டுக்கு ஒரே பையன். பட் இருந்தாலுமே இவருக்கு ஒரு நல்ல சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க. எனக்கு தம்பி நிறைய கிடைச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, எனக்கு இத்தனை தம்பி இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்க கூட அந்த ஒன் டே நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே பண்ணது ஃபுல்லாமே என் தம்பி தான். அது நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆனால் பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் இது எல்லாமே நடந்தது. அந்த விஷயம் நடந்ததுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா என் தம்பி தான். உண்மையாலுமே சொல்கிறேன். அவங்களும் இந்த மாதிரி யூடியூப் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் அவங்க யாரும் தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் யாரும் தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் இப்படி மீட் பண்ணிக்கிட்டோம், பழகணும், ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஒரு கேரிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறோம். எங்களை எப்பவும் போல் எப்போவுமே இப்படியே வச்சுக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே போய் பாருங்கள். ஓகேவா? ஆமாம் ஆமாம். ஹாய் 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 மாம்ஸ், வாங்க. என்ன காலில் அடிபட்டுருக்கா? சொல்லுங்கள். ஹாய், நல்லா இருக்கே. நீ நல்லா இருக்கியா? ஹாய் ஹாய். சரோ, எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை. நீ எங்கே இருக்கு இப்போ? இங்கே அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் இருக்கே. அப்பார்ட்மெண்ட்டே சொந்தமாக வாங்கிட்டோம். ஓ, 30 கோடி ரூபா தான். சூப்பர். ஆமாம், அடுத்து குட் நியூஸ் உங்களுக்கு வர 30 கோடிக்கு வெறும் 30 ரூபா தான் கம்மியாக இருக்குது. ஓகே, வாங்கிடலாம்.
போஸ்ட் போடுறது. அன்பான மகள் சொல்லு சீக்கிரம் சொல்லு. எங்க நின்று எடுக்கலாம்? இது ஓகே வலக்கா? வா சீக்கிரம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களை கூட்டிகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ரவியும் சித்ராவும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கேமரா ஆல்ரெடி தான் அசிங்கமாக இருக்குடா. ஆதிரா நண்டு ஹலோ எடுத்துட்டேங்க்கா. இப்போ தெரியுமா? ஏஸ் தெரியுதா? நீங்க போய் மாமா லேக்கா 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 வா லேக்கா போ. லேக்கா போடுவாங்க. இவர் எப்படி பண்ணதுப்பா? நான் நம்ம ரெண்டு பேர் சொன்னா அதுக்கு லைன் எல்லாரும் போலாம். அவங்க பைரசி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சரி ஓகே உங்க கார்த்தி சரோ கார்த்திக் சார் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காப்பர் கிச்சன் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா கல் இருக்கு, தண்ணி இருக்கு, மானை இருக்கு, குழந்தை இருக்குது, ஆன்ட்டி இருக்குது. ஆல் இந்தியா காலை காலை சாவனே அப்படியே வாங்க அக்கா அக்கா அப்படியே வெளிய ஓடி போய். ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் பைல்ஸ் வந்துருச்சு. அதனால தான் இப்படி 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 பண்றேன். ஒழுங்கா ஆடுறதுக்கு நான் பண்றேன். உட்கார்ந்து நீங்க ஒழுங்கா ஆடுறீங்க. ஏய் யாரே ஆட வரீங்க, வாங்க ஒரு ட்ரையல் பண்றோம். எப்படி விளையாட்டு பாருங்க எப்படி வரும்னு. எல்லாம் கலாய்ச்சிருக்கேன். எங்க பாடு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். நான் டெய்லி மேட்ச் பண்ணுவேன் ப்ரோ. நான் டெய்லி பாடுறேன். ஒரு பொங்கல் புளியா 500 ரூபாய் பொங்கல் புளியா தான கொடுக்குறாங்க. லேக்கா லேக்கா வா. டேய் இவன் என்னமோ வித்தியாசமா போறான். மாமா வந்துருங்க. வீடியோ ஆன் ஆன்ல லேக்கா டேய் என்ன ட்ரெயின் ஓடுறீங்க? ஏய் தன்சி பாட ஒரே எந்த பக்கம் ஆடுறீங்க? எங்க போற வாயா நீ? இது அதான் ட்ரெயின் ஆரம்பிக்குது. இன்னும் 1 hour ஆகும். ஆமா. நானு ஜெம்பை கீரானு. ஐயோ டான்ஸ் ஆடணுமா நீங்க? மாமா நீங்க ஸ்டெப் போடுங்க. டேய் அவங்களே டான்ஸ் ஆட விடுறா. அண்ணா ஸ்டெப் போட சொன்னேன். கால் மடங்குது. அவன் சூப்பரா வராரு ப்ரோ. டேய் யாராவது மத்த ஏதாவது நினைக்க போறாங்க. நினைச்சு வாடா. ஹோட்டல்ல சாப்பிட்ட பில்ல பவர் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பார்த்து சிரிக்குது. ஊட்டியில மாறணும். அப்பனா முதல்ல சிரிப்பா தான் இருக்கும். ஏய் கேக் கேக் கேக். ஓகே. இல்ல அவங்க மட்டும் எடுக்குறதா? போடா. ஏய் அவளே பாதியில தான் ஆரம்பிச்சா. எங்கடா போறது பாதியில? அவ கரெக்ட்டா தான் ஆரம்பிச்சாங்க பாரு.
ஓகே ஸ்டார்ட் பண்ணியா வீடியோ ஸ்டார்ட் ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் இருந்து போறோம் ஒரே நிமிஷம் சிஸ்டர் லைட் பண்ணாங்க ஓகே அடி போங்க நடங்க அப்படியே பின்னால பின்னால அதில சொல்லிக்கோ சீக்கிரம் போங்க வேங்க ஒரு மாட்டி கொண்டேனடி உசிர கூட யோசிக்க மாட்டேனடி வேங்க ஒரு மாட்டி கொண்டேனடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்து நான் அந்த வீடியோவே எடுத்தேன் கொஞ்சம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து அந்த சாப்பாடு ஃபுட்டெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நான் அதெல்லாம் வந்து பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அது எல்லாமே நடந்துருச்சு. அது எல்லாமே என்னால் சாப்பிட முடியல, சில இது மட்டும்தான். பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்கள்லேருந்து எல்லாருமே அங்கே வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, ஜாலியாக பேசினாங்க. ஒரு நாள் இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அதுவே எங்களுக்கு போதும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? எங்களை விரும்புகிற எல்லா உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். பாய்.